பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்குள்ள மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்தும் விதமாக அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. கூட எப்போ கொடுக்கப்படுமா? முதலாவது நம்முடைய நேரம், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய முன்னுரிமைகள் எல்லாம் கர்த்தருக்கென்று நீங்களும் நானும் அர்ப்பணிக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவைகளை ஆண்டவருடைய ராஜ்யம் விருத்தியடையும்படியாக நற்செய்தியை பரப்பப்படுவதற்கு நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பார்வைக்கு என்ன செய்யணுமா? நீங்களும் நானும் பரிசுத்தமாய், நீதியாய், உண்மையாய், உத்தமமாய் நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானா, அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற உணர்வுள்ள இருதயம், நீதியை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே இருக்குமேயானா, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகள் கூட கொடுக்கப்படும்? இதே அதிகாரத்தில் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 25லிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அருமையாக இன்றைக்கு மனிதர்கள் நாடி தேடுகிற காரியங்களை அந்த இடத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்பட வேண்டாம். எனக்கு அன்பான தேவஜனமே, இவைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் எப்பவும் செய்வாராம்? நிபந்தனைகளாக தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்தாரு. அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறது, அவருடைய நீதியை தேடுகிறது, முழுமையாய் அவருக்கு அர்ப்பணிக்கிறது, அவர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்பது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அர்ப்பணிக்கிறது, பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கிறது. இவைகளை செய்வோமேயானா இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? கண்களை போடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் தருகிற நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தெளிவாய் பேசுகிறீர். ஆனால் அதற்கு நிபந்தனையாக முதலாவது உடைய ராஜ்யத்தின் நீதியை நாங்கள் தேட வேண்டும் என்பதை காண்பித்து கொடுக்கிறீர். நாங்கள் உடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை நாங்கள் தேட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கூட எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் மீது கிருபையாயிருங்க. இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகள், அன்பான குடும்பங்கள், ஆண்டவரே, ஐக்கியத்தின் பிள்ளைகள், ஆண்டவரே, இன்னும் தேவையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் மீதும் உடைய அன்பின் அற்புதத்தின் கரம் இறங்கி ராஜ்யத்தின் நீதியின் தேட செய்து இவர்கள் எல்லாவற்றையும் கூட கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இயேசப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய கூட நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.